ஏன் ஸ்டாலின் நால்வரில் நம்பிக்கை தருபவராக இருக்கிறார் என்று சொன்னால், 2021 மரியாதைக்குரிய இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்துவிட்டு அவர் பதவியை விட்டு அவர் விலகி வெளியேறி அவர் செல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்னவாக இருந்தது தெரியுமா? 0.07. எவ்வளவுங்க? 0.07. கொரோனா. வெரி குட், நல்ல பதில். அதுக்கு நீங்க சொல்வீங்கன்னு தெரியும். அண்ணன் அதிமுக அண்ணன் கொரோனாங்கிறாரு. அண்ணன் நீங்க அமைதியா இருந்தா கூட நான் அப்படியே போவேன். நீங்க பேசினீங்கன்னா நான் இன்னும் டேட்டாவெல்லாம் எடுப்பேன். 0.07 அதை உயர்த்தி ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டே 0.07 இருந்த பொருளாதாரத்தை 7.89 விழுக்காட்டிற்கு உயர்த்தி காட்டிய ஒரு சாதனையை செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதன் பிறகு அது 9.26க்கு சென்று கடந்த ஆண்டு 11.19 விழுக்காட்டுடன் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்து காட்டியிருக்கக்கூடிய காரணத்தினால் ஸ்டாலின் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். சொன்னாங்க கொரோனா, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அதை சொல்லுங்க. 11.19 ஆனது சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி உண்மையிலே அதுக்கு முன்னாடி அதிகமா தான் இருந்துச்சுனே. உண்மை. அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 13.12 இருந்துச்சு. உண்மை. அது யார் ஆட்சி காலத்தில்? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் 2010-11 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 13.12. 2011 தேர்தலில் மறைந்த மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். மேடம் பொறுப்பேற்ற பிறகு 13.12 இருந்த பொருளாதாரம் 7.6க்கு வந்து 5.27க்கு போய் 4.92க்கு வந்து கழுத தெரிஞ்சு கட்டரும்பாய் அப்படியே குறைஞ்சி 3.25க்கு வந்து ஐயா எடப்பாடியாரு 0.07 விட்டுட்டு ஸ்டாலின் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு போனாரு. 4.5 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்பிக்கை தருபவராக ஐயா ஸ்டாலின் இருக்கிறார்.